விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரசவித்த பெண் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷ். அருண், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நிச்சயமாக, அதாவது அருப்புக்கோட்டை அருகே கோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவர் பெயிண்டர் வேலை செய்திருக்கிறார். இவரது மனைவி சுதா. இந்த தம்பதியருக்கு ஏற்கனவே 5 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் சுதாவை 2வது பிரசவத்திற்காக அவர்களது உறவினர்கள் கடந்த 1 வாரத்திற்கு முன் அருப்புக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்ததாக கூறப்படுகிறது. அங்கு சுதாவிற்கு நீர்ச்சத்து குறைவாக இருப்பதாகவும் ரத்தம் குறைவாக இருப்பதாகவும் கூறி அவரை அருப்புக்கோட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்குமாறு கூறியதை அடுத்து சுதாவின் உறவினர்கள் கடந்த 4 தினங்களுக்கு முன் அவரை அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் நேற்று சுதாவிற்கு பிரசவம் நடந்த நிலையில் 2வதாக ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பிரசவத்திற்கு பின்னர் சுதாவிற்கு திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரை மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். ஆனால் மதுரை செல்லும் வழியில் சுதா இறந்ததாக கூறப்படுகிறது. அவரது உடல் மதுரை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.